8வது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாடு நாளை மறுதினம் யாழ் பல்கலையில் ஆரம்பம். உயிருக்கு அச்சுறுத்தல், விசாரணை தேவையில்லை என்கிறார் கஸ்தடி செல்வா. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நான் தயார், நாமல் ராஜபக்ச அறிவிப்பு. ரணிலை பலப்படுத்துவதற்கே பொது வேட்பாளர் திட்டம், தர்மலிங்கம் சுரேஷ் சுட்டிக்காட்டு. ISIS பயங்கரவாதிகளின் வெளியான காணொளி இறுதியில் தெரிய வந்த பின்னணி. இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. தமிழ் பொது வேட்பாளரை புறக்கணிப்பதா ஆதரிப்பதா மக்கள் தீர்மானிப்பார்கள், CBK சிவஞானம். வடக்கை கண்காணிக்கப் போகும் இந்தியா, இலங்கை அரசிடம் கோரப்பட்டது அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். உலகளாவிய நிலைப்பெண் தன்மைக்கான ஊக்கமளிக்கும் மாற்றம் என்ற ஆய்வு கருப்பொருளிலான 8வது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீட மண்டபத்தில் புதன்கிழமை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கை மற்றும் வணிக பீடத்தின் ஏற்பாட்டில் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் இந்த ஆய்வு மாநாடு இடம்பெறவுள்ளது. முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடாதிபதி பேராசிரியர் நா. கங்காதரன் தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த ஆய்வு மாநாட்டில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி. ஸ்ரீ சற்குணராஜா பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சைமன் பெல் மற்றும் இலங்கை சப்ரமுக பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் DN ஜெயந்தா ஆகியோர் முதன்மை பேச்சாளர்களாக கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்க உள்ளனர். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொள்ளவுள்ள இந்த ஆய்வு மாநாட்டில் வணிகங்களை முகாமை செய்தல், மனிதவள முகாமைத்துவம், நிறுவன நடத்தை, வணிக தொழில்நுட்பம், நிதி மற்றும் கணக்கியல் சந்தைப்படுத்தல், சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதார சமூக கொள்கைகள் போன்ற ஆய்வு பரப்புரைப்புகளை கொண்ட ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்தமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என அரசாங்க நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் தலைவர், கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கஸ்தடி செல்வா பாராளுமன்றத்தில் ஆரம்பித்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதனால் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுமாறு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது விசாரணை தேவையில்லை என தெரிவித்தார். விசாரணை ஆரம்பித்தமைக்காக பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், பாராளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் பாராளுமன்றத்தில் தாம் அவ்வாறு கருத்து தெரிவித்ததாக கஸ்தடி செல்வா தெரிவித்தார். அவர் தொடர்பில் அவ்வாறான விசாரணைகள் தேவையில்லை எனவும், தேவைப்பட்டால் மீண்டும் அறிவிப்பதாக கஸ்தடி செல்வா மேலும் தெரிவித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட தான் தயார் என நாமல் ராஜபக்ச செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அக்கட்சியின் தேசிய அழைப்பாளராக ரோகித குணவர்த்தனவின் பெயரையும் நாமல் ராஜபக்ச முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எவ்வித தயக்கமுமின்றி பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாமல் ராஜபக்சவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுபோதினி என்ற அறிக்கையூடாக வழங்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நடைமுறைப்படுத்தி சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி சகல ஆசிரியர் அதிபர்களும் போராட தயாராக வேண்டும் என அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது அல் கமரூன் வித்தியாலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில், சகல கல்வி வலயங்களுக்கு முன்பாக மேற்கொள்ளப்படவுள்ள அதிபர் ஆசிரியர்களின் ஒன்று கூடிய போராட்டமானது ஏன் நடாத்தப்படுகின்றது என்பது தொடர்பில் அனைவரும் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் கேட்பது சம்பள அதிகரிப்பு அல்ல, சம்பள முரண்பாடு. சுமார் 27 வருடங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தான் எமது ஆசிரியர்கள் அதிபர்களை இவ்விடயத்தில் ஏமாற்றி வந்துள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம்.
அதிகார வர்க்கங்களினால் அவ்வப்போது நசுக்கப்பட்டு வந்திருக்கின்றோம். இதனூடாக 2021ஆம் ஆண்டு எமது போராட்டத்தின் விளைவாக சுபோதினி என்ற அறிக்கை உருவாக்கப்பட்டு அதனூடாக எமக்குரிய சம்பள உயர்வினை தருவதற்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. இதனை யாவரும் அறிந்த உண்மையாகும். அந்த வேளையிலும் சுபோதினி அறிக்கையினை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனினும் மாணவர்களின் கல்வியின் நலனில் அக்கறை கொண்டு இந்த அறிக்கையினை ஏற்றுக்கொண்டோம். எனினும் இவ்வறிக்கையினூடாக வழங்கப்பட்ட வாக்குறுதி தவிர்க்கப்பட்டு இன்று வரை நாங்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றோம் என தெரிவித்துள்ளனர். தென்பகுதியில் செயற்படும் சிங்கள கட்சிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை பலப்படுத்த முயற்சிக்கின்றன. இதற்காக ரணிலால் திட்டமிடப்பட்ட பொது வேட்பாளர் நிலையை தமிழ் தலைமைகளும் பொது அமைப்புகளும் நடைமுறைப்படுத்துகின்றன என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று பொது வேட்பாளர் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போவதாக இருந்தால் 75 வருடமாக நிராகரித்து வந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டதாகும். அந்த யாப்பும் சர்வதேசத்தில் ஏற்றுக்கொண்டதாகிவிடும். ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தொடர்பாக மிக தெளிவாக ஏற்கனவே அறிவித்தோம். இலங்கை அரசின் தலைவர்களிடம் தமிழ் மக்கள் நம்பிக்கை இல்லை. தமிழர்களை கொன்று குவித்த ஒவ்வொரு தலைவர்களும் தமிழ் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றி அடக்கி ஒடுக்கி வந்துள்ளனர். இதன் போது நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் இது தொடர்பில் பெரிய அளவு திருப்தி இல்லாத நிலை காணப்படுகின்றதுடன் இந்த தேர்தலை ஒரு பொருட்டாக கருத்தில் கொள்ளவில்லை. தமிழ் மக்கள் மீது இடம்பெற்ற இன அழிப்பை நீண்ட காலமாக சர்வதேசத்திடம் கொண்டு சென்று மக்கள் போராடி வருகின்றனர். யுத்தம் மௌனித்து 2009க்கு பின்னர் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்ததை அடுத்து தமிழ் மக்கள் ஏகோபித்து ஒருமித்து வாக்குகளை கொள்ளையடித்துவிட்டு சர்வதேச அரங்கிலே இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரையும் சிங்கள ஆட்சியாளர்களையும் தமிழ் மக்களுக்கு துரோகங்கள் செய்த அத்தனை கும்பல்களையும் பாதுகாத்ததே தவிர எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பொது வேட்பாளர் என்ற நாடகம் தமிழ் மக்களை குழப்புவதற்காக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை உடைத்த மிக முக்கியமானவர் தற்போதைய ஜனாதிபதி. இந்தியா, அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாடுகள் தமது பூலோக அரசியல் ரீதியாக இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த நாட்டின் தேவையாக ரணில் உள்ளார். இதற்கு பொது வேட்பாளர் திட்டம் அதற்கு இந்திய அமெரிக்க பின்னணியில் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்து இல்லை என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் காவல்துறை கூட்டமைப்பில் சேர வேண்டாம் என்று கடும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன என முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவரட்ன குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தம் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகரகமையில் இடம்பெற்ற போலீஸ் கூட்டமைப்பின் ஆரம்ப கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனக்கு ஆளும் கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அழுத்தங்களை பிரயோகித்ததாக முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை முன்னே அரசாங்கத்தின் கீழ் அரசியல் பழிவாங்கல் மற்றும் அநீதியை எதிர்கொண்ட முன்னாள் குற்றவியல் புலனாய்வுத்துறையின் முன்னாள் இயக்குநரும் நீதி வழங்கப்படும் என ரவி செனவிரட்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் கூட்டமைப்பில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ரவி செனவிரட்ன மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபேசேகர் ஆகியோர் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ISIS பயங்கரவாதிகள் என இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் 4 தயாரித்ததாக வெளியான காணொளி போலியானது என கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த காணொளியில் 4 சத்திய பிரமாணம் செய்ய பயன்படுத்திய கை மாறியுள்ளதாக போலீசார் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வழக்கமாக ISIS பயங்கரவாதிகள் வலது கை ஆள்காட்டி விரலை உயர்த்தி சத்தியம் செய்வார்கள். ஆனால் இந்த முறை இந்தியாவில் பிடிபட்டவர்கள் இடது கையை உயர்த்தி தவறாக காணொளி எடுத்துள்ளனர். இந்த நிலையில் வெளியான காணொளி போலியானது என காணொளி எடுத்த நபரிடமிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் இது தீவிரவாத சம்பவம் இல்லை என தெரிய வந்துள்ள நிலையில் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதால் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமாறு வெளிவகார அமைச்சர் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று புதுடில்லியில் நடைபெற்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று புதுடெல்லி சென்றிருந்தார். இந்த நிலையில் அங்கு முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடி வரும் ஜனாதிபதி இன்று காலை டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாம் எவ்வாறான கருத்துக்களை கோரினாலும் மக்கள் புறக்கணிப்பதா இல்லையா என தீர்மானிப்பார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அபிப்பிராயங்கள் இருக்கிறது, பேசப்படுகிறது. அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். இது ஒரு கருத்தரங்கு. இங்கே இருக்கக்கூடிய 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160
பொது நிலைப்பாடு அல்லது பொது வாக்கெடுப்பு அல்லது பொது வேட்பாளர் என்ற கருத்துக்களுக்கு அடிப்படையில் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அது இயல்பானது. அந்த இரண்டு கருத்துக்களையும் பேசி அந்த கருத்துக்கள் மக்கள் முன் சென்றடைவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இது. இந்த இறுதியான முடிவை மக்கள் தான் எடுப்பார்கள். நாங்கள் எல்லாரும் என்னதான் சொன்னாலும் மக்களுடைய தான் இறுதியான முடிவு எடுக்கப்படும் என்பது தெளிவானது. அண்மையிலே ஒரு கேள்வி பதிலில் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் தற்போதைய இந்திய தேர்தல் பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஒரு கருத்து சொன்னார். இந்திய மக்களில் பெரும்பாலானவர்கள் அறிவாளிகள் அல்ல, ஆனால் அவர்கள் உணர்வாளர்கள். அந்த அத்தனை கருத்தும் எங்களுடைய மக்களுக்கு பொருந்தும். ஆகவே நாங்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அதை சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கின்ற ஆற்றல் எங்களுடைய மக்களுக்கு உண்டு. அதை அவர்கள் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவார்கள். அது வாக்களிப்பதா, வாக்களிக்காமல் விடுவதா, பகிஷ்கரிப்பதா, தவிர்ப்பதா, எல்லாமே அவர்கள் தீர்மானிப்பார்கள். எங்களுடைய கருத்துக்கள் இந்த இடத்திலே அவற்றை பகிர்ந்து கொள்வது தான். ஆகவே இது ஒரு பக்கசார்பான ஒரு கருத்தாடல் அல்ல. அந்த வகையில் ஏனென்றால் இதில் பலர் என்னோடு இந்த விடயத்தை பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன், இதை பகிரங்கமாகவும் சொல்கிறேன். இது எங்களுடைய ஒரு கருத்தாடல், மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற விடயம். இப்பொழுது நான் ஏற்கனவே சுயநிர்ணயம் பற்றி சொல்லியிருக்கிறேன். அது தொடர்ந்து வருகின்ற ஒரு விடயம். இன்றைய விடய பரப்பிலே இருக்கக்கூடிய விடயம் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல். இழுபட்டு நிச்சயமாக கட்டாயமாக நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 17க்கும் அக்டோபர் 17க்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் என்ற ஒரு நிலைப்பாடு தெளிவாகிறது. அதில் ஒவ்வொரு முக்கியமானவர்கள் போட்டியிட்டாலும் வேறு பலரும் போட்டியிடுவார்கள். அதே நேரம் எங்கள் மத்தியிலே, தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பொது வேட்பாளரை ஒரு பொது கோட்பாடுகளின் அடிப்படையில் நிறுத்த வேண்டும் என்ற கருத்தாடலும் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் பற்றி பேசப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிற பொழுது சாதகங்களாக பல கருத்தை சொன்னார். எங்களுடைய உரிமை சார்ந்த அல்லது ஒரு பொது வாக்கெடுப்பு சார்ந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலாக இதை நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தும் மிக ஆழமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் ஒரு பொது வேட்பாளர் சம்பந்தமாக அதனுடைய பொது வேட்பாளர், அதில் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற பொழுது அது என்னுடைய பார்வையில் நான் எல்லா கருத்துக்களையும் ஏற்கனவே ஊடகங்களில் சொல்லியிருக்கிறேன். அதை நான் மீள சொல்லி நேரத்தை விரயமாக்க விரும்பவில்லை. ஆனால் முதலாவதாக ஒரு தமிழ் வேட்பாளர் என்பது இலங்கையினுடைய முழு தமிழ் பிரதேசத்தை உள்ளடக்கியதாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கிளர்ச்சியிலே நடந்த கூட்டத்திலே, மேதின கூட்டத்திலே அந்த கருத்தை, அதாவது மலையக தமிழ் மக்களுடைய கருத்தை, வடக்கு கிழக்குக்கு வெளியிலே இருக்கக்கூடிய தளங்கள் வேறு, அவர்கள் நிலைப்பாடு வேறு என்பதை மனோ கணேசன் அவர்கள் தெளிவாக சொன்னார்.
ஆக இது ஒரு அளவுக்கு எங்களுடைய இந்த நிலைப்பாடு வடக்கு கிழக்குக்கு உள்ளேதான் இருக்கும். அந்த வகையிலானது தான் ஒரு. ஆனால் கொழும்பு போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய சில எங்களுடைய மக்கள் நிச்சயமாக தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பார்கள். எங்களுடைய வேட்பாளருக்கும் வாக்களிப்பார்கள். அந்த வாய்ப்பு உண்டு. வடக்கு மாகாணத்தில் மன்னார் தீவின் மணல் திட்டுகள் உட்பட பல இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்களை பொருத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா அனுமதி கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யோகா பயிற்சிகளை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்துக்காக என தெரிவித்து இந்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த அனுமதியை இலங்கை அரசிடம் கோரியுள்ளது. மன்னாரின் மணல் திட்டுக்கள், மன்னாரின் ராட்சச மரம் மற்றும் நெடுந்தீவு உள்ளிட்ட 8 பிரபலமான இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்களை பொருத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த கடிதம் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என அந்த ஊடகத்தினூடாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.